ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அது போக நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட டேட் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து மென்ஷனாக இருக்குது. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஜிபிபி சிஏடி சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா? இப்போ வந்து லைவ் சார்ட்டில் இதை நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றத நீட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எந்த ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ட்ரெண்டை தான் பார்க்கணும். ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து கீழே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கேயுமே நமக்கு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து வைக்கல. ஆக்சுவலாக இது ஒரு ட்ராப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ட்ராப்புங்கிறத விட இன்னும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னென்னா, சில பேர் வந்து தப்பாக வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுடைய தியரியை பொறுத்தளவு கீழேருந்து மேலே வரைக்கும் டேட்டா ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 600 பிப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட்டு இது ட்ரேட் எடுத்தப்போ நோட் பண்ணேன். இருங்க பார்க்கலாம். 600 680 சம்திங் ரேஞ்சு. எஸ், 698 பிப்ஸ் சரிங்களா? 698 பிப்ஸ் நம்மளுடைய டேட்டா ரேஞ்சு. பட் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பிளைண்டாக இண்டிகேட்டரே நம்புறவங்க வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். சரிங்களா? ஏன்னா இண்டிகேட்டர்ஸை மட்டும் பிளைண்டாக வச்சு ட்ரேட் பண்ணுறது சாத்தியப்படாது. சரிங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இப்போ வந்து டாபிக்குள்ளே வரலாம். சரி, இப்போ வந்து இந்த ட்ரெண்டில் நம்ம என்ன செட்டப் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் செட்டப் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீக்ஸ்லாம் நிறையா வந்து எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகிறது. அதுலேயும் வந்து நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்து தான் போகணும். அதில் இருக்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணோம். இம்பல்சிவ் மூவ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இம்பல்சிவ் மூவில் வந்து மார்க்கெட் டேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்கே வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து வருது. வந்தோன்னா என்னென்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு தியரி மாற்றக்கூடாது. 1 ஹவருக்கு நம்ம 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா போதுமானது. இந்த இடத்துல நமக்கு வந்து சிஹெச் பாயிண்ட்னா 1 2 சிஹெச் நம்ம வந்து பார்க்கணும். கவுண்டர் ட்ரெண்டுக்கு 2 சிஹெச் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ வந்து 2 சிஹெச் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணணும். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கே இல்லாத பட்சத்தில் நம்ம இம்பேலன்ஸ் இல்லைனாலும் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி நம்ம எடுக்கலாம். சரிங்களா? பட் எல்லாத்துக்கும் இது வந்து ஓகே, நான் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுக்கேன் அப்படின்ற மாதிரி வருமா அப்படின்னா நிறைய பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். 15 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கணும். நான் வழக்கமாக சொல்கிறது தான். ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமான ஓபிஸ், நிறைய ஓபிஸ் கிடைக்கலன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வந்து அதிகமானிங்கன்னா 15 மினிட்ஸில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து இது பண்ணும். சரிங்களா? சிக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அதில் வந்து இது இல்லைன்னா அது எடுக்கலை அப்படின்னா அடுத்து இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை நீங்கள் வந்து பார்க்கணும். இங்கே நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, இது வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து சுருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து நிறைய கிடைக்கும். சரிங்களா? டியூரேஷனில் நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கான டைம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர் என்ட்ரியும் நமக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா? இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணுறதா இருந்துச்சுனாலும் பண்ணலாம். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். அது போக இது வந்து செஷன் டைமில் உங்களுக்கு என்ட்ரிஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? செஷன் டைம் என்ட்ரிஸ் என்றைக்குமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் என்ட்ரிஸை விட. அது வந்து நல்லா நீட்டாக வந்து மார்க்கெட்டில் போட்டு நமக்கு அது பாட்டுக்கு தூக்கிட்டு மேலே போயிட்டே இருக்கும். சொன்னேன்லங்க, செஷன் என்ட்ரிஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ செஷன் என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் செஷன் என்ட்ரிஸ் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணிருந்தோம். கரெக்டுங்களா? நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து TP1 நம்ம தாராளமாக வைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் நம்மளுடைய மார்க்கிங்ஸ்லேயே நம்ம வந்து கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து TP1 கன்சிடரு, இது TP2 TP3 அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் லாஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அடுத்து நம்ம கொடுத்துருக்குற ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்களா, இது வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் நமக்கு வந்து கொடுக்குதா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. சரிங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் மாட்டுதுங்களா, ஒரு இம்பல்சிவ் கேண்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 50% ஆர்டர் பிளாக் கேண்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ரொம்பவுமே நல்ல செட்டப் தான். சரிங்களா? இதில் யாரை வந்து உள்ளுக்குள்ளே இழுத்து மார்க்கெட் வந்து அடி கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும்.
இது ஒரு லிக்விடிட்டி சரிங்களா. லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணுது, ஸ்வீப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இங்கே நல்லா இம்பல்சிவாக ஒரு க்ளோஸ் வைக்குது. ஸோ மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த இடத்துலேயே வந்து என்ட்ரு ஆவாங்க சரிங்களா. இந்த இடத்துலேயே என்ட்ரு ஆவாங்க. இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறத நம்ம தப்பு சொல்ல, அந்த இடத்துல என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணோம் சரிங்களா. இம்பல்சிவ் மூவ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் சரிங்களா. இந்த ஆர்டர் பிளாக் வரும். இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்குன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளேயே சுற்றுதுன்னா இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது சரிங்களா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி வந்து ஒரு ஜோனுக்குள்ளேயே வந்து ரவுண்ட் அடிக்குது அப்படின்னா நம்ம எஸ்எல்லை வந்து போட்டு தாக்க போகுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அதே போல் தான் இது ஒரு கன்சல்டேஷன் எடுத்திங்கன்னா கீழே லிக்விடிட்டி மேலே லிக்விடிட்டி. இப்போ நம்ம ஜோனுக்கு வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம ஜோனுக்கு மேலே ஒரு கன்சல்டேஷன் இருக்குது அப்படின்னா அது லிக்விடிட்டி சிட்டிங் நம்ம ஜோனுக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ வந்து லிக்விடிட்டி நம்ம ஜோனில் படுது. பட்டோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டேப் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா. உங்களுக்கு அதுக்கும் கன்ஃபர்மேஷன் வேணும்னா நீட்டாக வந்து இதை வந்து ஒரு சிஹெச் பாயிண்ட்டுன்னு எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு லாங் எடுக்கலாம். லாங் எடுத்து ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் வைங்க. எப்போவுமே ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. உங்களுக்கு தான் பொசிஷன் சைஸ் கால்குலேட்டர் நம்ம வந்து அவைலபிள் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. உங்களுக்கு அப்படியே அடித்தாலும் போகிறது ஒரு % ஆஃப் டாலர்ஸ் தான் சரிங்களா. இது வந்து இது ஒரு செட்டப்பு. நம்ம எடுத்தது ஆல்ரெடி எடுத்தது இங்கே ஒரு செட்டப்புங்களா. இங்கே ஒரு செட்டப் சரிங்களா. இந்த செட்டப் எடுக்கிறோம். இந்த செட்டப் ஒன்று, இந்த செட்டப் ஒன்று. இப்போ வந்து என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் இவ்வளோ தான் என்ட்ரிஸ் கொடுக்குதா அப்படின்றது வந்து ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இல்லை, கிடையாது. போக போக அது பாட்டு கொடுத்துக்கிட்டே தான் போகும். உங்களுக்கு அந்த என்ட்ரிஸ் எடுக்க தெரிஞ்சால் மட்டுமே வந்து போதும் சரிங்களா. என்ட்ரிஸ் எடுக்கிற கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் நீங்கள் பை பண்ணாலும் நீங்கள் ஒரு 1 or 2 monthsக்கு வந்து வாட்ச் மட்டுமே பண்ணுங்கள் அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா. அடுத்த டார்கெட் நான் மெட்டிகேட்டர் இங்கே ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரீம் தான் சரிங்களா. அங்கே எடுக்கலைன்னா எக்ஸ்ட்ரீம் தான். அந்த மாதிரி போகும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறதே வழக்கமாக சொல்கிற அந்த ஒரு வார்த்தையே அதுதான். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணவே உங்களுக்கு வந்து எப்படி என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் வந்து தாராளமாக கண்டுபிடிச்சிப்பீங்க. ஆனால் எடுத்தோடனே வந்து என்ட்ரிஸ் வந்து எடுக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. டெமோவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம வாரம் தராங்களா ஒரு 10 TP 15 TP வந்து நம்மளுக்கு அடிக்குதுங்களா. 5 நாளைக்கு 10 TP 15 TPங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் சரிங்களா என்னை பொறுத்தளவு. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் வந்து நிறையா குரூப்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். இந்தளவு வந்து பண்ணுறவங்க வந்து காஸ்ட் இந்தளவு வந்து கம்மியாக வைப்பாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப டவுட்டு தான் சரிங்களா. அப்பார்ட் ஃப்ரம் த காஸ்ட்டு எங்கே ஒர்க் ஆகுமோ அங்கே நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யோசிக்க ஆரம்பித்தோன்னா டேரெக்டாக ப்ராக்டிஸிங் ஸ்டேஜுக்கு போவீங்க. ப்ராக்டிஸிங் ஸ்டேஜுக்கு போனோன்னா அடுத்தது வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் வந்து ப்ராசஸ் சரிங்களா. ஒரு ஒர்க் ஆகாத ஒரு ஸ்ட்ராட்டஜி தூக்கிட்டு நீங்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜிக்கு உள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி இதை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கும் சரிங்களா. ஓகேங்க, இன்றைக்கி நான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் இங்கே என்ட்ரி, இது வந்து டார்கெட்டு சரிங்களா. மேஜராக நம்ம இது பண்ணுறது 2-3 என்ட்ரிஸ் வந்து நம்ம காட்டணும். உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய என்ட்ரிஸ் வரும். நீங்கள் எலாபரேட் பண்ணி 15 minutes 5 minutesக்குலாம் போனீங்கன்னா இன்னும் எக்கச்சக்க என்ட்ரிஸ் வரும். செஷன் டைமில் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். செஷன் டைமில் எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே ஈஸியான ஒரு மேட்டர் தான் சரிங்களா. செஷன் டைமில் எடுக்கிறீங்கன்னா டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் மாதிரியே தான் இருக்கும் செஷன் டைமிங் எடுத்திங்கன்னா சரிங்களா. அது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. என்னுடைய கான்டாக்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.